ஹாய், இன்னைக்கு நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை வச்சு தான் சேர்க்குறோம். என்னென்னா சாண்ட்விச், ஹோம்மேட் சாண்ட்விச் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு ப்ரெட் பாக்கெட் எடுத்திருக்கேன். அப்புறம் மயோனீஸும் டொமேட்டோ சாஸும் ஊற்றி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கள் பாப்பா வந்து சாஸ் பிரியர். மேடம் வந்து நான் கலக்கவும் சாஸ் எடுக்கவும் சாஸ்க்குலாம் வந்துட்டாங்க. கலக்கியாச்சு. அப்புறம் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஆனியன் எடுத்திருக்கேன், வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து டொமேட்டோ தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு மஸ்ட் ட்ரை பனானா எடுத்திருக்கேன். இந்த பனானா வந்து நான் கட் பண்ணுறதை பார்த்துட்டு எங்கள் பாப்பா வந்து கேட்டு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுருக்காங்க. இதையும் வெள்ளரிக்காய், குக்கும்பர் நம்ம வீட்டிலையும் போய்க்க வேண்டியதான். இப்போ வாங்க செய்யப்படும். அப்புறம் பீனட் பட்டர் எடுத்துருக்கேன். மஸ்ட் ட்ரை. நம்ம வீட்டில் செய்கிறது தானே, எது வேணாலும் ஹெல்த்தியாக எது அதை எடுத்துக்கலாமே. அப்படியே சாண்ட்விச்சே கெட்டதுன்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கு எனக்கு அதில் ஏதாவது நம்ம ஹெல்த்தியாக சேர்த்துக்க வேண்டியதான். ஒரு சீஸும் எடுத்துருக்கேன். இப்போ அந்த ப்ரெட்லாம் சாஸு அப்ளை பண்ணி கோயிலாம் வச்சுக்க போகும். ஓ, என்ன கிடையாது, எல்லாம் விழிக்குது. எடுத்தாச்சு. நம்ம வேற ரசலாம். ஓ, இதில் நம்ம சாஸ் தடுக்கலாமா? என்னைக்கு நான் இப்போ தொடவே மாட்டேன். இன்னைக்கு அதிகமாகி போச்சு. உனக்கு ஓவர் ஆயிடுச்சுடா சோனமுக்கா, உனக்கு ஓவர் ஆயிடுச்சு. ஒரு 4 பிரெட்ல தடவிக்கலாம். நம்ம தட்டு எங்க பாப்பா பக்கத்துல இருந்து நோக்கி இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பேசுறாங்க. சின்ன குழந்தை. இதுக்கு நீங்கள் சூப்பராக வந்து வீட்டிலே செய்யலாம். இதுக்கு வந்து ஓவன்லாம் தேவை. ஓவன் க்ரில் பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து இதை நம்ம தோசைக்கல்லில் தான் போட்டு எடுக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, தோசைக்கல்லில் எல்லாம் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நெய் தடவிக்கிட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ணி அதை வச்சு ஒரு சைடு ஒன்று செய்ய வேண்டாம், இன்னொரு சைடு வந்து திருப்பி போடும்போது அது மேலே வந்து ஒரு பிளேட் வச்சு, நம்ம உரல் இருக்குது தெரியுங்களா, இப்போ சிம்பிளாக சின்ன உரல் வச்சுருப்பாங்கள்ல, அந்த உரலில் வந்து நம்ம அந்த தட்டு மேலே வச்சுக்கப்போம். அப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கடையில் உள்ள சாண்ட்விச்சோட இது ரொம்ப தொத்து போயிருங்க. அவ்வளோ தூரம் ஃபுல்லாக க்ரில்லாகி வரும். எனக்கு எதுவும் பசிச்சது, வீட்டில் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ப்ரெட் இருக்குன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன். சாஸ் இருக்காது, வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சுப்பேன். வெள்ளரிக்காய் இருக்காது. இன்னைக்கு வெள்ளரிக்காய் இருந்தது, சாஸ் இருந்தது, சீஸ் இருந்துச்சு, இருக்கிறத வச்சு செஞ்சாச்சு. அப்படி பண்ணியாச்சு. இப்போ நம்ம போகலாமா? ஒரு ப்ரெட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம், குக்கும்பர், டொமேட்டோ, அப்புறம் நான் இதில் வந்து பனானா வைக்கிறேன். இவ்வளோ தூரம் அடுக்கிறேன், கொஞ்சம் வெளியே வந்துருமோன்னு தோணுது. அப்புறம் ஒரு ப்ரெட்டை வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்று. இன்னும் ரெடி பண்ணிடலாம். இப்போ ப்ரெட் வச்சுக்கலாம், ஆனியன், டொமேட்டோ, குக்கும்பர். இதில் நம்ம பனானா வைக்கலை, அது பதிலாக பீனட் பட்டர் வைக்க போகிறோம்.
இதில் பீனட் பட்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி சீஸ் வைக்க போகிறோம். இதில் சீஸ் வைக்கலை, இதுலையும் சீஸ் வைக்கலாம். இந்த சீஸும் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். இதையும் ஆன்னு கேட்டுருக்காங்க. நான் ஒரு சீஸை ரெண்டுக்கு வச்சாச்சு. பீனட் பட்டர். ஓ, இப்போ வெளியே வருது. எந்த மாதிரி நடக்க போகுதுன்னு தெரில. ஸ்னோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 பேட்டர் ரெடி. மூணாவது இதில் வந்து நம்ம நார்மலாக வைக்க போகிறோம். இதில் பனானா போடுறதில்ல. பூனா அந்த எங்கள் பாப்பா பீனட் பட்டர் நோண்ட போகிறாங்க. அதுக்கு தான் பூன் கேட்குறாங்க. ஓகே, நம்ம இன்னும் கூட கொஞ்சம் வெடிக்க வச்சுக்கலாம். சும்மாறா அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிட்டுக்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு கல் வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். பட்டர் இருந்தாலும் பட்டர் விட்டுக்கோங்க. என்கிட்ட பட்டர் இல்லை, அதனால் வந்து நான் நெய் விட்டுருக்கேன். சும்மா இருங்க. எங்கள் பாப்பா வந்து பீனட் பட்டர் சாப்பிட்டுருக்காங்க. கீழே வந்துடாத. என் பக்கத்தில் நிற்கிறாங்க அவங்க. இப்போ வந்து நார்மல் சாண்ட்விச் வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சம் எல்லாம் வெளியே வரும், பார்த்துக்கோங்க. இதில் பெரிய டாஸ்கே வந்து திருப்பி போடுறதுல தான் இருக்குது. இப்போது திருப்பி போட்டாச்சு. தட்டு வச்சிட்டேன். எங்களை உரலக்கணும். இந்த இருக்கு உரல். அவ்வளோதான். பாருங்கள் எப்படி வருதுன்னு. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இது மெயின். சிம்மில் தான் அடுப்பு இருக்கணும். பேலன்ஸ் இருக்க வெள்ளிக்கா பனானாவை நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். அவங்க பார்க்குறாங்க என் கூட நான் எப்படி செய்கிறேன் என்னன்ட்டு. அது அவங்க வந்து செய்கிறதுக்கு இப்போயே நம்ம என்ன செய்கிறோமோ அதை திரும்ப செய்கிறாங்க. ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுக்கலாம். இந்த பார்த்தீங்களா எப்படி ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நம்ம அதை ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். பாருங்கள் மைனஸ்லாம் சைடு எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு, எவ்வளோ நஞ்சுன்னு தான் வந்திருக்குன்னு பாருங்கள். டட்டா, ஹோம்மேட் சாண்ட்விச் ரெடி. கடையில் இந்த சாண்ட்விச் வந்து நார்மல் வெங்காயம் தக்காளி வச்சு கொடுக்கறது 50 ரூபா, குறைஞ்சது 40 ரூபாங்க முன்னாடி. இப்போ நான் எப்படி 50 ரூபா இருக்கும். இதில் கார்ன் போடலாம், குடமிளகாய் போடலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுக்கோங்க. கட் பண்ணையில் எனக்கு ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. நான் வந்து கரண்டியால் கட் பண்ணிட்டு இருக்கேன். கட் பண்ண வரல, அப்படியே சாப்பிடுவோம். இங்கே பாருங்க. சூப்பராக. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பீனட் பட்டர் இருக்குது, பனானா இருக்குது. அதை சாப்பிடும்போது காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்த 2 சாண்ட்விச்சையும் நம்ம போட்டுட்டு வந்தோம். அந்த ஒரு சாண்ட்விச் நம்ம பண்ணிட்டு இருக்கலே வாய்க்குள்ளே போயிடுச்சு. பேலன்ஸ் இருந்த வெள்ளரிக்காவையும் எடுத்து வந்துட்டோம். நம்ம மிச்சம் 2 சீஸ் எடுத்துருந்தோம். ஒரு 1.5 சீஸ் தான் போட்டுருந்தோம். இன்னும் 1.5 இருந்தது. அதில் 1/2 தான் நானும் என் பாப்பா சாப்பிட்டோம். 1/2 வந்து ப்ரெட்டு மேலே வச்சுட்டு மீதம் இருந்த சாசையும் ப்ரெட்டு மேலே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இதையும் சாப்பிடலாம். சீஸ் நல்லா வெளியே வந்துருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கும். வாழைப்பழம் வச்சு ட்ரை பண்ணணும்னா வாழைப்பழம். சூப்பர். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடற ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.